ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஸ்ரீ கால பைரவர் அஷ்டோத்திர பலாபலன்கள். ஸ்ரீ கால பைரவரை துதிக்க உயிரின் ஆயுட்காலம் பெருகும். அஷ்டோத்திரம் உரைத்து பூஜித்தால் தீவினைகளின் கழிவுகள் நீங்கும். கால பைரவரை பூஜிப்பவர்களின் மனதினில் மாயைகள் விலகும். பிறவியின் நோக்கம் நிறைவடையும். காலம் சார்ந்த அனைத்து பணிகளும் அற்புதமாய் நிறைவடையும். மனிதர்களுக்கு மரண பயம் விலகும். ஸ்ரீ கால பைரவர் கலியுகத்தின் எல்லையில் ஒடுங்கி ஒன்றிணைந்து வீரியமாய் இயங்கிடும் காரணத்தினால் அஷ்டோத்திரம் உரைத்து பூஜிக்கையில் பைரவர் எனும் நாமத்தினை 108 முறை உரைப்பதினால் உள்நாடி நரம்புகளில் பைரவரின் சக்தியானது பரவிடும். உடலில் வலு கூடும். பிணிகள் நீங்கும். வீரம் பெருகும். எந்த ஒரு செயலினை துவங்கினாலும் குறித்த காலத்திற்குள் அற்புதமாய் காரியமானது நிறைவடையும். எளிதாகவும் பெருத்த முயற்சிகள் ஏதுமின்றியும் செயல்கள் யாவும் நிறைவடையும். கால பைரவரை அஷ்டமி திதியிலும் பிரதோஷ காலத்திலும் வழிபட மகோன்னத அருளாசி கிட்டும். பூமி கிரகத்தினை மிகவும் நெருங்கியே நிலைக்கின்ற கால பைரவர் இத்தருணத்தில் அதி தீவிரமாய் செயல்புரிவார். எனில் அதி தீவிரமாய் கால பைரவரை பூஜிப்பவர்கள் காலம் கனிவதனையும் கட்டுக்குள் அடங்குவதனையும் உணர்ந்திடுவர். மனம் எனும் கருவி துல்லியமாய் காலத்தை கணக்கிட்டு பணியாற்றும். பணிகள் யாவும் காலத்திற்குள் முடிக்க இயலாது தடைகள் தோன்றுவதும் விலகும். கால பைரவரை வணங்கி அஷ்டோத்திரம் உரைத்து பூஜித்தால் மேற்கொள்ளும் செயல்கள் யாவும் குறித்த காலத்திற்குள் எளிதாய் கைகூடும். கால தாமதம் என்பது உதிக்காது. குறுகிய காலத்தில் பல்வேறு பணிகள் யாவும் நிறைவடையும். எனினும் மனிதர்கள் தங்களுடைய தேவையினை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். ஆற்றல்களை வீணுறுத்திடலாகாது. கால பைரவர் தனது 64 ஆற்றல்களையும் ஒடுக்கி ஒற்றை ரூபம் ஏற்கின்ற நிலையில் மிகவும் வீரியமாய் இயங்கிடுவார். எனில் அவரை பூஜிப்பதன் மூலம் மனம் அமைதியடையும். எண்ணங்களின் செயல்பாடுகள் குன்றும். சாந்தமான வாழ்வு சித்திக்கும். கால பைரவரே இனி நம்மை காவல் காத்து பணிகளை ஏற்று உதவிடுவார் என்ற நம்பிக்கைதனை ஏற்று பூஜித்து பலன் பெற்றிடுங்கள். ஆசிகள் பல பல.